தமிழ்நாட்டில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம். வானிலை மூலியமாக கிளங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழக பகுதிகளில் மேநிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்து வரக்கூடிய 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வரக்கூடிய 15ஆம் தேதி வரை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இன்றும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழை என்பது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் முதல் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை தொடர வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 37.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு புதுக்கோட்டை மாவட்டம் 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் தனியமங்கலம், சிவகங்கை மாவட்டம் சிவப்பு புனரி தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருத்துறைப்பூண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, மதுரை மாவட்டம் ஆத்தூர், மதுரை மாவட்டம் சத்தியார் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர், அதேபோல விழுப்புரம், திண்டுக்கல், சேலம் மாவட்டத்தில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், நீலகிரி மாவட்டம் கெட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், திருச்சி, சேலம், மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி, திருச்சி மாவட்டம் தென்பரநாடு, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டம் கடவூர், தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, அதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம், நாமக்கல் மாவட்டம் இருமம்பட்டி, நீலகிரி மாவட்டம் கெத்தை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த மழையானது பெய்யக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வருகின்ற நாட்களில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உணவுக்கு அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.